வணக்கம். என் கைப்பக்குவம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இதை நான் மீஷோவில் ஒரு 5 மீட்டர் அன்ஸ்டிச்டு ஃபேப்ரிக் தான் எடுத்திருந்தேன். இது ஒரு காட்டன் பிளெண்டு கிளாத்து. நான் இதில் வந்து ஒரு ஏ லைன் குர்த்தி ஒன்று தைச்சிருக்கேன், ஒரு 6 பேனல் குர்த்தி. அதில் பார்த்திங்கன்னா அதே கிளாத்தில் அந்த கப்பு வச்சு ஒரு பட்டன் மேக் பண்ணுவாங்க இல்லையா, அதை நான் வந்து செஞ்சு அட்டாச் பண்ணிட்டேன். பட் இது பார்க்க ரொம்ப பிளெயினாக இருந்தது. ஏன்னா இது வந்து நான் ஒரு மாம் அண்ட் சன் காம்போக்காக வேண்டி தைச்சது. இப்போ இது பார்த்திங்கன்னா ரொம்ப பிளெயினாக இருக்குது, வேறு கான்ட்ராஸ்ட்டில் எதுவும் வைக்கலை. அதுக்காகத்தான் நான் வந்து ஒரு நார்மல் நீடில் எடுத்திருக்கேன். கூடவே சேம் கலர் த்ரெட்டும் எடுத்திருக்கேன். கூட வந்து ஒரு 2 mm பீடு, நம்ம ஆரி ஒர்க்குக்கெலாம் யூஸ் பண்ணுறது தான். அந்த மாதிரி பீட்ஸும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பட்டனில் டிசைன் பண்ண போகிறோம். இப்போ அந்த கிளாத் பட்டன்லேயும் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஓரத்தில் அதில் வந்து கேப் கிடைக்கும் நமக்கு, அதில் குத்தி எடுத்துகிட்டு சேம் கலர் த்ரெட்டு போட்டுக்கோங்க. முதல்ல போடும்போது 3 பீட் போடணும். அடுத்தடுத்துலாம் வந்து 2 பீடு தான் தேவைப்படும் நமக்கு. முதல்ல போடுறப்ப 3 பீட் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயும் நம்ம குத்தி வெளியே எடுக்கணும். அந்த 3 பீடு போட்டிருக்கிறதுல ஃபஸ்ட்டு பீடுக்கு பக்கத்தில் குத்தி வெளியே எடுத்திங்கன்னா இதில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் நமக்கு ஃபார்ம் ஆகும். இந்த தமிழில் அக்கனா எழுத்து இருக்குது இல்லைங்களா, அதை மாதிரி அந்த பீட் வந்து ஷேப்பு ஃபார்ம் ஆகும். அப்புறம் திருப்பி ஃபைனலாக நம்ம குத்தி எடுத்தோம்ல, அதே பீடில் திருப்பி அந்த நீடில் விட்டு வெளியே எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அப்படி லாக் ஆகி நின்றுக்கும். இனிமேல் போடுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 பீட் போட்டால் போதும். அதாவது இப்போ நீடில் விட்டு எடுத்தோம் இல்லையா, அது ஃபஸ்ட்டு பீடு. அடுத்து 2 போட போகிறது செகண்ட் அண்ட் தேர்டு. இந்த அக்கனா வந்து ஃபார்ம் ஆகிடும். இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே நான் போட்டேன். இது ரொம்ப பிளெயினாக இருக்குது அப்படின்றதுக்காக நான் போட்டேன். பட் போட்டு முடித்ததுக்கப்புறம் இதோட அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை வந்து சாரியில் நம்ம இந்த ஸ்லீவ்லலாம் சில சமயம் பட்டன் வச்சு ஒர்க் பண்ணுவோம், ஸ்கேலப் வச்சுட்டு பேக் சைடில் பட்டன் வச்சு ஒர்க் பண்ணுவோம். அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ கான்ட்ராஸ்ட் பீடு வச்சோ இந்த மாதிரி கோல்டு பீடு வச்சோ ஒர்க் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இதை நான் போட்டு முடித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இதோட அவுட்புட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பிளெயினாக பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்தப்போ வந்து இது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இப்போ அடுத்தடுத்து நான் அந்த லாஸ்ட் பீடுக்கு அடுத்து 2 கோர்த்து ஃபைனலுக்கு வந்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு செகண்டுக்கு அடுத்து 2 இருக்குது, அதாவது ஃபஸ்ட்டும் தேர்டும் இருக்குது. இப்போ மிடில் ஒன்று மட்டும் போட்டு நம்ம அந்த அக்கனாவை லாக் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மேல் பக்கம் இருக்கிறது ஃபஸ்ட்டு, இப்போ கோர்த்தது செகண்டு, இப்போ விட்டு எடுத்துருக்கிறது தேர்டு. இப்போ அக்கனா ஃபார்ம் ஆகிடும். இப்போது திருப்பி நீடில் வந்து அதே கிளாத்தில் விட்டு எடுத்து கீழே லாக் பண்ணிவிடுங்க. நாட் போட்டு நாட் போட்டு லாக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இது இந்த பட்டு ப்ளவுஸு, காட்டன் சாரீ, அந்த கான்ட்ராஸ்ட் பீடு வச்சு ஒர்க் பண்ணுறது, கான்ட்ராஸ்ட் பட்டனுக்கு பண்ணுறது எல்லாமே சூப்பராக இருக்கும். பாருங்கள், சிம்பிளாக இருந்த பட்டன் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. கீழே ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப பிளெயினாக இருக்குது. தைச்சதுக்கப்புறம் பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை மாதிரி நீங்களும் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கோ ப்ளவுஸுக்கோ டிசைன் பண்ணி பாருங்கள். இதை தைச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவுட்புட் பிளெயினாக இருந்தால் கூட ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.